சிலவங்களுக்கு முட்டு வலியா இருக்கலாம், ஆர்த்ரைட்டிஸ் பிரச்சனையா இருக்கலாம், சிலவங்களுக்கு வந்துட்டு கேன்சர் இருக்கலாம். அந்த மாதிரி என்ன பிரச்சனை இருந்தாலும் அவங்களுக்கு வந்துட்டு ஃபியர்னாலே அவங்களுக்கு வந்துட்டு மெயினா வந்துட்டு இந்த பெயின் தான். முன்னாடி வந்துட்டு என்னன்னா பெயினுக்காக வந்துட்டு ஜஸ்ட் ஒரு இன்ஜெக்ஷன் போடுவாங்க, இல்லைன்னா ஒரு பெயின் கில்லர் கொடுப்பாங்க. ஆனால் இப்போ வந்துட்டு முன்னாடி மாதிரி உள்ள டெக்னாலஜியே கிடையாது. நம்ம பீவல் நாகர்கோவிலில் வந்துட்டு மேக்ஸிமம் வந்துட்டு இப்போ நர்வ் பிளாக்ஸ் தான் ப்ரிஃபர் பண்ணுறோம். நர்வ் பிளாக்னா ஜஸ்ட் அவங்களுக்கு வந்துட்டு நார்மல் டெலிவரியே நீங்கள் பண்ணிக்கலாம். ஆனால் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு குழந்தை வார ஃபீலு, குழந்தை ஃபஸ்ட்டாக வார ஃபீலு, மூவ் ஆகிற ஃபீலு எல்லாமே தெரியும். ஆனால் வந்துட்டு அந்த பெயின் மட்டும் இருக்காது. அந்த பெயின் மட்டும் நாங்கள் எடுத்துருவோம். அதுக்கு தான். வணக்கம், என்னோட பேர் டாக்டர் ஐயப்பதாஸ். நான் பீவல் நாகர்கோவில் அனஸ்தெட்டிஸ்டாக வேலை பார்க்குறேன். நான் இன்னைக்கு என்ன சொல்ல போகிறேன்னா, நார்மலாக வந்துட்டு ஒரு பேஷண்ட்ஸ் எடுத்துப்போமே, அவங்களுக்கு வந்துட்டு மெயினாக என்ன பயமாக இருக்கும்? மெயினாக வந்துட்டு அவங்களுக்கு பெயின், வலின்னா தான் பயமாக இருக்கும். மேக்ஸிமம் அக்யூட் கண்டிஷனாக இருந்தாலும் சரி, குரோனிக் கண்டிஷனாக இருந்தாலும். அக்யூட் கண்டிஷன்னா இப்போது ஹார்ட் அட்டாக்னா என்னென்னா, இப்போது ஹார்ட்டில் ஏதாச்சும் பிளாக் வரதா இருந்தாலும், சின்ன தடை வரதா இருந்தாலும், ரத்தத்தில் அந்த மாதிரி ஸ்ட்ரோக்காக இருந்தாலும், எதுவாக இருந்தாலும் அவங்களுக்கு வந்துட்டு மெயினாக வந்துட்டு ஃபியர் என்னென்னா வலி மட்டும்தான் மெயினாக. அது மாதிரி இப்போது ஒரு ஆர்டிஏ வருது, எலும்பு ஏதாச்சும் உடையுது, அந்த மாதிரி என்ன வந்தாலுமே அவங்களுக்கு மெயின் ஃபியர் வந்துட்டு பெயின் தான். அப்போ வந்துட்டு இதெல்லாம் அக்யூட் கண்டிஷன். குரோனிக்கில் பார்த்தீங்கன்னா முன்னாடியே இருந்த சிலவங்களுக்கு முட்டு வலியாக இருக்கலாம், ஆர்த்ரைட்டிஸ் பிரச்சனையாக இருக்கலாம், சிலவங்களுக்கு வந்துட்டு கேன்சர் இருக்கலாம். அந்த மாதிரி என்ன பிரச்சனை இருந்தாலும் அவங்களுக்கு வந்துட்டு மெயினாக வந்துட்டு ஃபியர்னாலே அவங்களுக்கு வந்துட்டு மெயினாக வந்துட்டு இந்த பெயின் தான். இப்போ முன்னாடி மாதிரி கிடையாது. முன்னாடி வந்துட்டு என்னென்னா பெயினுக்காக வந்துட்டு ஜஸ்ட் ஒரு இன்ஜெக்ஷன் போடுவாங்க, இல்லைன்னா ஒரு பெயின் கில்லர் கொடுப்பாங்க, ஒரு இது கொடுப்பாங்க, அவ்வளோதான். ஆனால் இப்போ வந்துட்டு முன்னாடி மாதிரி உள்ள டெக்னாலஜியே கிடையாது. நம்ம பீவல் நாகர்கோவிலில் வந்துட்டு என்ன பண்ணுறோன்னா, மேக்ஸிமம் வந்துட்டு இப்போ நர்வ் பிளாக்ஸ் தான் ப்ரிஃபர் பண்ணுறோம். நர்வ் பிளாக்னா ஜஸ்ட் அவங்களுக்கு வந்துட்டு எல்லாமே கால் அசைக்கலாம், கை அசைக்கலாம், நடக்கலாம், எல்லாமே பண்ணலாம். ஆனால் ஜஸ்ட் அந்த பெயின் அந்த ஃபேக்டர் மட்டும் இருக்காது. அதனால அது மட்டும் ரிமூவ் பண்ணுறதுக்காக நாங்கள் இப்போ நிறைய டெக்னாலஜிஸ் இருக்குது. பேஷண்ட் கண்ட்ரோல்டு அனல்ஜீசியான் இருக்குது. பேஷண்ட்டுக்கு எப்போ பெயின் வருதோ அப்போ மட்டும் அவங்களாவே அவங்க வந்துட்டு இன்ஜெக்ஷனை இது பண்ண முடியும். அது மாதிரி வந்துட்டு நர்வ் பிளாக்ஸ் இருக்குது, நிறைய டைப்ஸ் ஆஃப் எபிடியூரல் பிளாக்ஸ் இருக்குது, அந்த மாதிரி நிறைய டைப்ஸ் ஆஃப் இருக்குது. அது மாதிரி இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இப்போ வந்துட்டு நார்மலாக நம்ம இப்போ ஒரு ஆண் ஒரு பெண் அப்படின்னு எடுத்துப்போம். ஆம்பளைங்களுக்கு நிறைய சர்ஜரிஸ் வரும், லைக் ஃபைமோசிஸு, காமனாக நிறைய பிரச்சனைகள் வரும். பெண்களுக்கு நிறைய பிரச்சனைகள் வரும். இப்போ பெண்களுக்கு மெயினாக நம்ம ஆப்ரேஷன் பார்த்தோம்னா சிசேரியன் வைப்போமே. இப்போ நார்மலாக வந்துட்டு ஒரு குழந்தை பிறக்குதுன்னா நார்மலாக வந்துட்டு நார்மல் டெலிவரினாலே எல்லாரும் பயப்படுவாங்க. மெயினாக அதுக்கு ரீசன் என்னென்னா அந்த பெயின் தான். ஃபஸ்ட்டு வந்துட்டு இந்த உலகத்திலே மிகப்பெரிய பெயின் எதுன்னு கேட்டால் அந்த லேபர் அனல்ஜிஸ், அந்த லேபரில் வர அந்த பெயின் தான். அப்போது அதுக்காகவே நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, எனக்கு வந்து நார்மல் டெலிவரி வேணாம், சிசேரியன் போதும், ஏன்னா அதில் வலி இருக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வலி மெயின் என்னென்னா முன்னாடியே சப்பரன்கல் பிளாக், அதாவது பின்னாடி ஒரு ஸ்பைனல் ஒரு இன்ஜெக்ஷன் போடுவாங்க. அந்த இன்ஜெக்ஷன்னால அவங்களுக்கு 4 to 5 hours வந்துட்டு பெயின் இருக்காது, காலுக்கு கீழே வந்து எதுவுமே தெரியாது, அந்த மாதிரி இருக்கும். இப்போ வந்துட்டு அந்த டெக்னாலஜி எல்லாம் போயிட்டு இப்போ வந்துட்டு என்னென்னா, நீங்கள் லேபர் அனல்ஜிஸே நார்மல் லேபரே பண்ணிக்கலாம், நார்மல் டெலிவரியே நீங்கள் பண்ணிக்கலாம். ஆனால் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு குழந்தை வார ஃபீலு, குழந்தை ஃபஸ்ட்டாக வார ஃபீலு, மூவ் ஆகிற ஃபீலு எல்லாமே தெரியும். ஆனால் வந்துட்டு அந்த பெயின் மட்டும் இருக்காது. அந்த பெயின் மட்டும் நாங்கள் எடுத்துருவோம். அதுக்கு தான் வாக்கிங் எபிடியூரல் இருக்குது. அதாவது நீங்கள் நடக்கலாம், எல்லாமே பண்ணலாம். ஆனால் ஜஸ்ட் உங்களுக்கு அந்த பெயின் மட்டும் இருக்காது. அது வந்துட்டு நாங்கள் இங்கே பீவலில் பர்ஃபெக்டாக ஆல்ரெடி மோர் தேன் 50-100 பேஷண்ட்ஸுக்கு பண்ணியாச்சு. இப்போ வந்துட்டு அது இப்போ கண்டினியூஸாக இப்போ நடந்துட்டு இருக்கு. அதுக்கப்புறமாகும் இப்போ நார்மலாக அவங்களுக்கு நார்மல் டெலிவரி எல்லாருக்கும் பண்ண முடியாது. சிலவங்களுக்கு வந்து இண்டிகேஷன் இருக்கலாம், சிலவங்களுக்கு வந்துட்டு சின்ன சர்விக்ஸாக இருக்கலாம், அந்த மாதிரி பேபி பெருசாக இருக்கலாம், அந்த மாதிரி வேறு ஏதாச்சும் இண்டிகேஷன் இருந்துச்சுன்னா சிசேரியன் தான் பண்ணி ஆகணும். அந்த கண்டிஷனில் கூட சிசேரியன் வந்துட்டு அந்த இன்ஜெக்ஷன் போட்டதுக்கப்புறம் 4 to 5 hours 4லேருந்து 5 மணி நேரத்துக்குள்ளே அவங்களுக்கு மறுபடியும் பெயின் வந்துடும். அப்போ அதுக்காகவும் நாங்கள் வந்துட்டு இப்போது டேப் பிளாக், டிரான்ஸ் அப்டாமினஸ் பிளாக்னு சொல்லி ஒரு பிளாக் இருக்குது. அதாவது என்னென்னா, நம்ம வயரோட ரெண்டு சைட்லேயுமே எக்ஸ்டர்னல் ஒப்ளிக் மசில், அப்படி மசில்னா என்னென்னா ஒரு மசில் இருக்காங்க, ரெண்டு மசிலோட இடையிலையும் நம்ம வந்துட்டு லோக்கல் அனஸ்தீசியாவை இன்ஸ்டார்ட் பண்ணிடுவோம், இன்ஜெக்ஷனாக போட்டுருவோம். அப்போ என்ன ஆகும்னா, அது வந்துட்டு 1லேருந்து 2 நாள் வரைக்கும் அவங்களுக்கு சுத்தமாக பெயின் இருக்காது. ஆனால் மீதி எல்லா ரெஸ்பான்ஸுமே அவங்களுக்கு இருக்கும், எந்த பிரச்சனையுமே இருக்காது, ஜஸ்ட் பெயின் மட்டும் இருக்காது. அப்போது அதுக்கு தான் நாங்கள் இப்போ மெயினாக வந்துட்டு டார்கெட் பண்ணிருக்கோம். இன்னொன்று வந்துட்டு என்னென்னா, இங்கே வந்துட்டு நிறைய டைப் ஆஃப் புது டெக்னாலஜிஸ் நாங்கள் இப்போ யூஸ் பண்ணிட்டு இருக்கோம், பிளாக்ஸை தவிர்த்து கூட. இப்போ முன்னாடியெல்லாம் என்னென்னா, இப்போது எக்ஸ்ரே போகணுமா, கால் அசைக்க முடியாது, எனக்கு இப்போ வந்துட்டு இங்கே இருந்து இன்னொரு இடத்துல போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருந்த இடத்துல இப்போ வந்துட்டு இங்கே வந்துட்டு போர்ட்டபிள் வெண்டிலேட்டர், போர்ட்டபிள் பேஷண்ட் கண்ட்ரோல் அனல்ஜிஸ், இன்ஃபியூஷன் பம்பு எல்லாமே இங்கே வச்சிருக்கோம். அதனால வந்துட்டு இப்போது ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துல ஷிஃப்ட் பண்ணும்போது கூட எங்களால் வந்துட்டு பெயின் ஃப்ரீயாக கொண்டு போக முடியுது. அது வந்துட்டு எங்களோட ஒரு பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட் மாதிரி தான் சொல்லணும் கண்டிப்பாக. இன்னொன்று வந்துட்டு வெல் எக்யூப்டாக இருக்க எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்ஸுமே எல்லாமே இங்கே ரெடியாக நாங்கள் வச்சுருப்போம் எமர்ஜென்சி ப்ரொசீஜர்ஸுக்கும். முன்னாடி வந்துட்டு என்னென்னா பெயின் வந்ததுக்கு அப்புறமா தான் ட்ரீட் பண்ணுவாங்க. இப்போ வந்துட்டு பெயின் எப்போ வரும்னு ஃபஸ்ட்லேயே கண்டுபிடிச்சி பெயின் வரதுக்கு முன்னாடி அதை ட்ரீட் பண்ணனால பெயின்னு ஒரு ஃபேக்டரை இப்போ கிடையாது.
ஹாஸ்பிட்டல் வந்துட்டு நீங்கள் பெயின்னு சொன்னாலே அதுவே எல்லாருக்கும் ஒரு பெரிய ஒரு பயத்தை கொடுக்குற ஒரு விஷயம் மாதிரி ஆயிடுச்சு. இப்போ நான் முன்னாடி சொன்ன மாதிரி எல்லா ஃபெசிலிட்டிஸுமே இங்கே நாகர்கோவில் பீவெல்ல பண்ணிட்டு இருக்கோம். இங்கே உள்ள மக்கள் எல்லாமே அது வந்துட்டு யூஸ் பண்ணிக்கோங்க. நன்றி.